என்னோட அடுத்த தங்கச்சி வந்து நாதஸ்வரத்துல எனக்கு சிஸ்டரா பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு தங்கச்சி ஐஸ்வர்யா, அவங்க தமிழ்ல பண்ணாங்க. சுமங்கலி, அப்புறம் பாரதிதாசன் காலனி, இதெல்லாம் லீடா பண்ணாங்க. இப்ப மலையாளத்துல வந்து ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு பிரெக்னன்சி பத்தின சில விஷயங்கள்லாம் வந்து தெரியல. 3rd month ஸ்கேன் பண்ணிட்டு நாங்க ஹாஸ்பிட்டல் போனப்போ, கீதாஞ்சலி என்னம்மா உடனே வந்து சர்விக்கல் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. பெயின்னா உங்க பெயின் எங்க பெயின் இல்ல, அந்த அளவுக்கு ஒரு பெயின். குழந்தை வெளியில பிறக்கும் போது ஒரு பெயின் ஒண்ணு வரும்ல, அந்த அளவுக்கு பெயின். அதுல ஏறி படுக்கிறேன், பேபி இப்படி வெளில வராங்க. என் ஹஸ்பண்ட் தான் அதை கையில வாங்கினாங்க. 5 மாச குழந்தை. இறந்துதான் பிறந்தாங்களா குழந்தை? ஆமா. வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. 2022 நவம்பர்ல எனக்கு அந்த மாதிரி ஆச்சு. 2023 டிசம்பர்ல நான் பிரெக்னன்ட் ஆனேன். சிரிக்கிறான் பேபி. புரியுதா? நீங்க தானே அது? உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க கீதாஞ்சலி. உங்க சிஸ்டர்ஸ், உங்க அம்மா. ஆமா, என்னோட அம்மா, எனக்கு 2 தங்கச்சி. அதுல என்னோட அடுத்த தங்கச்சி வந்து நாதஸ்வரத்துல எனக்கு சிஸ்டரா பண்ணாங்க. உங்க ரெண்டாவது தங்கச்சி. ஓகே. நான் மகா, அவங்க சுமதி கேரக்டர். அக்கா தங்கச்சியா தான் அதுலயே நடிச்சோம். அப்புறம் இன்னொரு தங்கச்சி ஐஸ்வர்யா, மலையாளம் இண்டஸ்ட்ரியில பண்ணாங்க. அவங்க தமிழ்ல பண்ணாங்க. சுமங்கலி, அப்புறம் பாரதிதாசன் காலனி, இதெல்லாம் லீடா பண்ணாங்க. இப்ப மலையாளத்துல வந்து ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆக போது, போயிட்டே இருக்கு. ஆமா, லீட் ரோல் பண்ணிட்டு லீட் ரோல் தான். சோ நீங்க வந்து இப்ப அம்மா அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி நீங்க அம்மா பத்தி சொல்லணும். ஏன்னா 3 பொண்ணுங்களை வச்சுட்டு 3 பேருமே ஃபீல்ட்ல இருந்திருக்கீங்க. ஆமா. அப்கோர்ஸ் அம்மா அதுக்கு பின்னாடி இருக்கிற போராட்டங்கள்லாம் அவங்க தனியாலாம் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க அதுக்கு கை கொடுத்தாலும் கூட அம்மா பத்தி சொல்லுங்க. ஏன்னா என் பொண்ணு, என் மக என்ன பெருமைப்படுத்துறா அப்படிங்கிற அந்த ஒரு பெருமை நீங்க அம்மா கொடுத்துட்டு நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா. நாங்க வந்து அந்த ஒரு நாதஸ்வரம் பண்ற வரைக்கும் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு எங்களை கொண்டு வந்தது வந்து முக்கியமா சப்போர்ட் பண்ணது எங்க அம்மா தான். அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டைலரிங் பண்ணி, அப்புறம் சின்னமா ஒரு மளிகை கடை வச்சு, அந்த மாதிரிலாம் பண்ணி எங்களை படிக்க வச்சு, எங்களை சப்போர்ட் பண்ணி எங்களை அந்த லெவலுக்கு கொண்டுட்டு வந்தாங்க. அவங்க இல்லாட்டி இந்த அளவுக்குலாம் நாங்க இருந்திருக்கவே மாட்டோம். நாங்க என்ன ஆயிருப்போம்னு எங்களுக்கே தெரியல. எல்லாமே சின்ன சின்ன பசங்க, எப்படி போயிருப்போனே தெரியல. அவங்க வந்து சிங்கிள் மதரா இருந்து என் பிள்ளைங்க தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எங்களை வந்து வளர்த்து அந்த லெவலுக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க அந்த மாதிரி பண்ணனாலே என்னவோ எனக்கும் வந்து அப்பாடா நம்மளும் டக்குன்னு யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போய் கல்யாண லைஃப்ல செட்டில் ஆகணும், அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து தோணலை. நம்ம அந்த குடும்பத்தை, நம்ம அம்மா நம்மளை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க, நம்ம அவங்களை விட்டுறக்கூடாது. நம்ம கல்யாணம் ஆகுது ஆகல அடுத்த விஷயம், நம்ம வந்து நம்ம ஃபேமிலியை நம்ம தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு எங்க அம்மா தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தது எல்லாமே. இப்போ உங்களுடைய குழந்தை இல்லையா, இப்ப கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து எவ்வளவு நாள் ஆகுது? 9 months ஆகுது. பட் உங்களுடைய பிரெக்னன்சி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்ததுன்னு சொன்னீங்க. பீப்பிள் வில் கெட் டு நோ. நீங்க அதை பத்தி இன்னும் கொஞ்சம் பேசுனீங்க அப்படின்னா. கண்டிப்பா வந்து, ஏன்னா நிறைய பேருக்கு பிரெக்னன்சி பத்தின சில விஷயங்கள்லாம் வந்து தெரியல. எனக்கே வந்து தெரியல, ரொம்ப பயந்தேன். இந்த விஷயம் வந்து நான் சொல்றதுனால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து மேரேஜ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் வந்து பிரெக்னன்சிக்கெல்லாம் பிளான் பண்ணல. அடுத்து வந்து 2022ல பிளான் பண்ணோம். நான் வந்து பிரெக்னன்ட் ஆனேன். பிரெக்னன்ட் ஆயிட்டு செம்ம ஹாப்பியா நல்லா ஜாலியா இருந்தது. அப்ப அங்க அம்மா அப்பா அம்மா மாமியார் யாரும் கிடையாது. துபாயில நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான். அவங்கதான் என்னை வந்து பாத்துக்கிட்டாங்க. நான் குக் பண்றதுல இருந்து எல்லாமே அவங்க பண்ணி வச்சுட்டு ஆஃபீஸ் போவாங்க. நான் ரெஸ்ட்ல தான் இருந்தேன். அந்த அப்புறமா ஒரு 5 மாசத்துக்கு அப்புறம் நம்ம இந்தியா வரலாம், போயிட்டு வளகாப்பெல்லாம் பண்ணிட்டு பேபி வந்து டெலிவரி அங்கே இந்தியால பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3rd month ஸ்கேன் பண்ணிட்டு நாங்க ஹாஸ்பிட்டல் போனப்போ அங்க உள்ள டாக்டர் சொன்னாங்க, சர்விக்ஸ் லென்த் வந்து கம்மியா இருக்கு, 3 சென்டிமீட்டர் தான் இருக்கு, நீங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் அதுக்கான டேப்லெட்லாம் தரேன், ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்லாம் தரேன், யூஸ் பண்ணுங்க. நான் கேட்டேன் நடக்கலாமா போகலாமான்னா, ஒரு 1/2 hour அந்த மாதிரி நடக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க பயப்படலாம் தேவையில்லை அப்படின்னாங்க. சரி, ஓகே, இதை பத்தி ஒன்றும் பெருசா தெரியாது. சில சமயம் நான் யூடியூப்ல எல்லாம் சர்ச் பண்ணுவேன், இது என்னது, எதுக்கு இப்படி சொல்றாங்க. ஏன்னா டக்குன்னு கேட்கறதுக்கு பெரியவங்க எல்லாம் யாரும் இல்லை. நான் யூடியூப்ல இந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணிட்டு இருப்பேன். அப்படிங்கிறப்போ ஓகே, அவங்க தான் டாக்டர்ஸ்க்கு தான் தெரியும்ல, அவங்க கொடுக்குற டேப்லெட்லாம் யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஹஸ்பண்டோட எங்கேயாவது வெளியில போறது வர்றது அந்த மாதிரி இருப்பேன். அப்புறம் 5th month ஸ்கேனுக்கு போனோம்.
ஸ்கேனுக்கு போனப்போ அவங்க வந்து அந்த அனாமலி ஸ்கேன் 5th மந்த்துக்கு எழுதி கொடுத்தாங்க. போனப்போ அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக்லாம் ஒரு மாதிரியா வித்தியாசமா இருந்தது. என்ன இப்படி இருக்கு? நம்ம நாளைக்கே ஸ்கேனுக்கு அவங்க வந்து இந்த 1 வீக்குள்ள நீங்க எப்ப வேணா ஸ்கேன் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு மாதிரி இருக்கு. நம்ம நாளைக்கே போய் பார்த்துரலாம் ஸ்கேனு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஸ்கேனுக்கு போனோம். மறுநாள் போனோம். போனப்போ அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, "ஓகே, எல்லாம் ஓகே. ஆனா நீங்க வந்து லென்த் ரொம்ப கம்மியா இருக்கே. டாக்டர் அத பத்தி எதுவும் சொன்னாங்களா?" அப்படின்னு சொன்னாங்க. இல்ல டேப்லெட் குடுத்தாங்க. அதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு. "ஓகே, நீங்க நாளைக்கே போய் பாருங்க." அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இப்ப நான் பேபி என்ன பேபின்னு சொல்லட்டா? அப்படின்னு சொன்னாங்க. ஜெண்டர் ரிவீல் பண்ணவான்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்னேன். சரி உங்க ஹஸ்பண்ட வர சொல்லுங்கன்னாங்க. அவங்களும் வந்தாங்க. அப்போ பார்த்துட்டு இட்ஸ் அ பாய் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேபி பார்த்தீங்கன்னா, அழகா கியூட்டா இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இப்படி இப்படி ஒரு மாதிரி கியூட்டா இருந்துச்சு. இப்படி இப்படி பண்ணிட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்துச்சு. பெரண்டுகிட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பாய் பேபினோனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே கற்பனை பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நான். நம்ம பையன் பொறந்தான்னா நம்மள ஃபியூச்சர்ல அப்படி பார்த்துப்பான். நம்மள கார்லலாம் கூட்டி போவான். அந்த மாதிரி கற்பனை உலகத்துல பறக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, நான் எல்லாம் ஓகே தான். ஆனா இவங்க நாளைக்கே போய் பாருங்கன்னு சொன்னாங்கல்ல ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு. அதனால நம்ம நாளைக்கே போய் பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் விட்டு வந்தோனே ஹாஸ்பிட்டல் போனோம். போனோனே டாக்டர் பார்த்துட்டு, "கீதாஞ்சலி என்னம்மா? அ எ உடனே வந்து செர்விக்கல் ஸ்டிச் பண்ணணும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அ "என்ன சொல்றீங்க?" "இல்ல டாக்டர், நான் தான் டேப்லெட்லாம் யூஸ் பண்றேன்ல. நான் வேணா பெட் ரெஸ்ட்லயே இருக்கேன். இப்படியே இருக்கேன். நான் எனக்கு ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் போகல. எனக்கு பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு உடனே ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் 1க்கு 2 போட்டு, என் ஃப்ரெண்டு தான், நான் அவங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன், "நீங்க ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. இன்னைக்கே சர்க்குலாஸ் பண்ணிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்குன்னா ஒண்ணுமே புரியல. படபடன்னு ஆயிடுச்சு. ஐய்யய்யோ! என்ன ஆகும்? நம்ம பேபிய எப்படியாவது காப்பாத்தணுமே! நல்லபடியா நம்ம பேபி என்ன பண்றது? இது இது ஆப்ரேஷன்ங்கிறாங்களே! இது வலிக்குமா? என்ன பண்றது? ஒண்ணுமே புரியல. கூட ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்காங்க. அப்புறம் எங்க அம்மாலாம் கால் பண்ணி, எங்க அம்மாலாம் ரொம்ப ஆறுதலா சொன்னாங்க. எங்க பெரியம்மா பொண்ணு வந்து நர்ஸா தான் இருக்காங்க. இந்த மாதிரி நான் பேசினேன் அவங்க கிட்ட. இந்த சர்க்குலாஸ் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான். ஃபாரின் போறவங்க வரவங்கலாம் வந்து சர்க்குலாஸ் பண்ணிட்டு போறாங்க, வராங்க தான். நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி நெறையா அட்வைஸ் பண்ணி ஆறுதல் சொன்னாங்க. சரி ஓகே. சரி கடவுளே! பாப்பா உனக்காக அம்மா இதெல்லாம் பண்ணிக்கிறேன். நல்லபடியா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி மனச தேத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க போனோனே அங்க டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு, பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு, நாளைக்கு காலையில ஆப்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அன்னைக்கு நைட்டு தூங்கும்போதே எனக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டொமக் பெயின் வந்தது. இந்த பீரியட் டயத்துல ஒரு பெயின் வரும்ல. அந்த மாரி பெயினா இருந்தது. அப்புறம் யூரின்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, லைட்டா ப்ளீடிங் மாதிரிலாம் இருந்தது. காலையில விடியட்டும், நம்ம எப்படியும் ஹாஸ்பிட்டல் தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் தான் சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா பண்ணியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஓகே நம்ம ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு லோக்கல் அனஸ்தீசியா குடுத்துட்டு, நான் கண்ணு முழிக்கும்போது நான் கேட்ட கேள்வி, "எல்லாம் ஓகே தானே? பேபி சேஃப் தானே?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓகே தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஓகே நம்ம எந்த பயமோ அதெல்லாம் காட்டிக்க கூடாது. ஏன்னா ஹஸ்பண்ட் மட்டும் தான் பாவம், அவங்கள பயமுறுத்திறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஜாலியா தான் இருந்தேன். அப்புறம் என்ன வெளியில கூட்டிட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. பேபி நல்லா ஆக்டிவா இருக்கு. இங்க தான் கேட்டு ஹார்ட் பீட் கேட்டுருந்துச்சு. அதுக்குள்ள அங்கிட்டு ஓடிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாசிட்டிவா பேசினாங்க. எனக்கு அப்பாடா! ஏதோ அடுத்து நம்ம பேபிய சேவ் பண்ணிட்டோம். அடுத்து டெலிவரி வரை கொண்டுட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு ஹாப்பியா இருந்தேன். மறுபடியும் எனக்கு லைட்டா பெயின் வர ஆரம்பிச்சுச்சு. வயிறு வலிக்கிற மாதிரி இருந்தது. அந்த மாரி வயிறு வலிச்சா ஒரு ஸ்டிக்கர் மாரி குடுத்துருந்தாங்க வயித்துல ஒட்டிக்கிறதுக்கு. அந்த மாரி குடுத்துருந்தாங்க. அந்த மாரி ஒட்டியுமே வந்து எனக்கு டைம் ஆக ஆக ஒரு 6 மணி, 6:30 மணி, 7 மணிக்கெல்லாம் நல்ல பெயின் வந்துருச்சு. பீக்குக்கு வந்துருச்சு. பெயின்னா உங்க பெயின், எங்க பெயின் இல்ல. அந்த அளவுக்கு ஒரு பெயின். குழந்தை வெளியில பொறக்கும்போது ஒரு பெயின் ஒண்ணு வரும்ல, அந்த அளவுக்கு பெயினு. என்னால தாங்கவே முடியல. ஐயோ! அம்மா, 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 அம்மான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். வலியில துடிச்சிட்டு இருக்கேன். நம்ம ஊர்லாம் இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஐய்யய்யோ! இந்த பொண்ணு என்னமாச்சு? எதுமாச்சுன்னு 4 பேர் வந்து கேட்பாங்க. ஒரு நர்ஸ் வந்து என்னங்க ஆச்சுன்னு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏதோ இப்படி வேடிக்கை பார்த்துட்டு எல்லாரும் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு போறாங்க. ஒரு நர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டுக்கு இப்படி பார்த்துட்டு இது நம்ம வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு அந்த ரூம்குள்ள வந்து கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு இந்த பெட்ல ஏறி படுங்கன்னாங்க. நான் அப்படி எந்திரிச்சு தான் படுக்கிறேன். எனக்கு உள்ளுக்குள்ள வந்து அப்படியே பிரஷர் எனக்கு தெரியுது ஒரு பேபி வெளியில வர்றது. ஐயய்யோ! நான் ஐயய்யோ! பேபி வெளியில வருது அப்படின்னு சொல்லி கத்துறேன் அந்த இதுல. என் ஹஸ்பண்டுக்குலாம் என்ன சொல்றது? என்ன பண்றதுன்னே புரியல. அதுல ஏறி படுக்கிறேன். பேபி இப்படியே வெளில வராங்க. என் ஹஸ்பண்ட் தான் அத கையில வாங்குனாங்க. 5 மாச குழந்தை. குட்டியா பேபி, பாய் பேபி.
எனக்கு என்ன பண்றதே புரியல. என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சமாதானப்படுத்துறாங்க. ஓகே, ஓகே. ஒண்ணும் இல்ல. பதட்டப்படாத. ஓகே, ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு நெலைமை. ஏன்னா வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அனாமலி ஸ்கேனுக்கு போறோம். இட்ஸ் அ பாய்ன்னு சொல்றாங்க. மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். போனோனே நீங்க உடனே சர்க்லாஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் சர்க்லாஜ் பண்றோம். மறுநாள் பேபி கையில வந்துட்டான். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அது அது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம். இறந்து தான் பொறந்தாங்களா குழந்தை? ஆமா. நான் அந்த அப்படியே தான் வெளியில வந்துட்டான். அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் அன்னைக்கு அ மறு அன்னைக்கு நைட்டு தான். அன்னைக்கு நைட்டு வந்து டாக்டர் என்ன ஐசியூக்குலாம் கொண்டு போல. நார்மலா தான் வச்சிருந்தாங்க. மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து அன்னைக்கு ஒரு நைட்டு 10 மணி ஆனப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் அழுகலாம் இல்ல. பட் 10 மணி ஆனோனே நான் எப்பவுமே மில்க் குடிப்பேன். பால் குடிப்பேன். அப்ப வந்து நான் 10 மணிக்கு நான் நினைச்சேன், இப்ப நம்ம பால் குடிச்சோம்னா அவன் வயித்துக்குள்ள அந்த பாப்பா இல்லையே, அவனுக்கு அது கிடைக்காதே அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி டிப்ரஷன் சொல்ல ஆயிட்டேன். முடியாத ஒரு ஆமா. மனநிலை. அவ்வளோ அழுதுட்டேன். அழுதோனே பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பிபி ஏறிட்டு, ஃபீவர் வர மாதிரி ஆயிட்டு, ஐசியூ கூட்டி போணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஐசியூ கூட்டி போய் அங்க ஒரு நாள் ஃபுல்லா வச்சிருந்து பார்த்து, நான் கூட என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னைய பார்த்துட்டு போனாங்க. உள்ளுக்குள்ள விட மாட்டாங்க. அவங்க வந்து என்னைய பார்த்துட்டு போயிட்டுருந்தாங்க. அந்த மாரி விஷயம்லாம் முடிச்சு தாண்டி ஒரு வேள நான் ஹாஸ்பிட்டல விட்டு வந்துட்டோம். வந்துட்டு நான் இந்தியா வரதா இருந்தேன். உடனே ட்ராவல் பண்ணக்கூடாது, ஃப்ளைட்ல போக்கூடாது, ஒரு ப்ளீடிங் என்னால ஆகும் அப்படி இப்படின்னு பயமுறுத்துனாங்க. அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சு அப்புறம் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு, ஓகே இனிமே ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்புறம் இந்தியா வந்துட்டேன். வந்தோனடா எனக்கு அப்பாடான்னு இருந்துச்சு. அப்பாடா இங்க வந்து அம்மா எல்லாரையும் பார்த்தோனே தான், எப்பா சாமி அப்படின்னு இருந்தது. ஆமா, அவ்வளவு விஷயத்தையும் அங்க நீங்க தனியால ஃபேஸ் ஆமா. பண்ணிருக்கீங்க. தனியா அது ஃபேஸ் பண்ணிட்டு. ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம் தான் இல்லையா? ஆமா, அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் செகண்ட் பேபி. ஆமா, லைக் இப்போ உங்களுக்கு ஒரு பையன் தான். ஆமா. இவருக்கு இப்போ 9 மந்த்ஸ் ஆகுது இல்லையா? அவர் ஆமா. பேரு? பிரணவரிதன். அந்த டெலிவரி ப்ராசஸ்லாம் நார்மல். செகண்ட் பிரெக்னன்சி எல்லாம் உங்களுக்கு ஓகே தான். ஆமா. எந்த செகண்ட் பிரச்சனையும் இல்ல. பிரெக்னன்சிலாம் வந்து ஓகே தான். என்னோட சிஸ்டருக்கு இங்க இங்க காரைக்குடியில தான் அந்த டாக்டரு. அவங்க கிட்ட தான் நான் வந்து காமிச்சேன். 2022 நவம்பர்ல எனக்கு அந்த மாதிரி ஆச்சு. 2023 டிசம்பர்ல நான் அகைன் பிரெக்னன்ட் ஆனேன். என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நீ வந்து அதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. இது வந்து இந்த உலகத்துல நமக்கு தான் ஃபர்ஸ்ட் நடக்கிறதுன்னு கிடையாது. இந்த மாதிரி எத்தனையோ பேர் ஃபேஸ் பண்ணி பார்த்துட்டு லைஃப்ல வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த பேபி பொறந்து அதுல இருந்து வெளியில கொண்டு வந்தாங்க துபாய்ல. வெயிட் லாஸ் எல்லாம் அங்கேயே பண்ணிட்டீங்க ஆமா, நீங்க நான் துபாயிலே துபாய்லயே. பண்ணேன். துபாயிலே பண்ணிட்டு எகைன் நான் அப்போ 2வது பேபிக்கு பிளான் பண்ணிட்டேன். அப்புறம் பிரணவரிதன் வந்து பொறந்தான். ஓகே. எகைன் இங்க வந்து சர்க்லாச் எனக்கு இங்க நான் அதே 3rd மந்த் நான் ஸ்கேன் போகும்போது லென்த் எப்படி இருக்குமோ என்னவோன்னு பயந்தேன். பார்த்தீங்கன்னா எனக்கு லென்த் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா இங்க வந்து இந்த டாக்டர் வந்து எனக்கு ப்ரொஜெஸ்டரான் இன்ஜெக்ஷன் வீக்லி ஒன்ஸ் போட்டாங்க. அப்போ சர்க்லாச் போடணும்னு அவசியம் எனக்கு வரல. ஆனாலும் ஒரு சேஃப்டிக்காக போட்டாங்க. சர்க்லாச் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டது. அந்த மாரி கொண்டுட்டு போனாங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெட் ரெஸ்ட்லயே தான் இருந்தேன். எங்க அம்மா வந்து டாக்டர் கூட நீ கொஞ்சம் கொஞ்சம் நடக்கலாம் வைக்கலாம்னு சொன்னாங்க. உங்க ஆனா அம்மா நான் நடக்கவே நடக்கலாம் இல்ல. விடல. ஜஸ்ட் பாத்ரூம் போவேன் வருவேன். அவங்க குடுத்த டேட் வரைக்குமே நான் கொண்டு வந்துட்டேன். குடுத்த டேட் வரைக்குமே வந்துமே வந்து எனக்கு பெயின்லாம் எதுவும் வரல. என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க டெலிவரி டயத்துல. வந்துட்டு அவ்ளோ வாக்கிங்கு எங்க அம்மா துணி நீ உட்காந்து கும்மி தொவ அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணி, என்னடா இன்னும் பெயின் வரல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கும் லீவ் வந்து கொஞ்ச நாள் தான். என்னடா இன்னும் பெயின் வரலங்கிற அளவுக்கு போயிட்டு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயி அந்த இன்டியூஸ் பண்ணி தான் எனக்கு நாக்கு கடியில சின்ன டேப்லெட் வச்சாங்க. வச்ச ஒரு 1 ஹவர்லயே அந்த பனிக்கூடம் உடைஞ்சிருச்சு. அப்புறம் என்கிட்ட ஒரு 1/2 அன் ஹவர்லயே வந்து பேபி குழந்தை பொறந்துட்டான். பிறந்துச்சு. இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷன்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? மதர்ஹுட் எப்படி இருக்கு? ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. போஸ்ட்பார்ட்டம் டிப்ரஷன்ங்கிறது வந்து நமக்கு இருக்கிறத விட நம்மள சுத்தி சுத்தி இருக்கவங்க இருக்கவங்களுக்கு தான் அதிகமா சுத்தி இருக்குன்றீங்களா? இருக்கவங்க எப்படி நம்மள பாத்துக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஓகே. அதனால வந்து எனக்கு சுத்தி இருக்கிறவங்க என்னைய ரொம்ப நல்லா தான் பாத்துக்கிறாங்க. என் பேபியும் பாத்துக்கிறாங்க. அதனால அதனால டிப்ரஷன் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆமா, டிப்ரஷன் வந்து கம்மியா தான் இருக்கு. சரி. டிப்ரஷன்னா என்னன்னா, நைட்ல தூக்கம் சரியா இருக்காது. அப்புறம் இந்த பேபிக்கு ஃபீட் பண்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள் தானே தவிர்த்து, மத்தபடி மத்தபடி வேற யாரும் நமக்கு பிரஷர் குடுக்காம இருந்தாலே அந்த அளவு போதும். டிப்ரஷன் கிடையாது. இருக்காது. இப்போ இதுக்கப்புறம் நீங்க இப்ப வெயிட் லாஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல இன்னும் நான் இல்ல. ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா நான் வந்து 18, 17 வயசுல இருந்தே ஷூட்டிங், ஆக்டிங், அப்ப டயட், எக்சர்சைஸ், வெயிட் அதுதானே. லாஸ் அப்படியே தான் பண்ணிட்டே இருந்தேன். இப்ப எனக்கு வந்து ஜாலியா இருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு அத பத்தியே எதையுமே யோசிக்க வேணாம்டா சாமி. உங்க முகத்துல எவ்வளவு ஒரு சந்தோஷம். ஆமா. நானே நினைச்சுப்பேன், பரவாயில்ல நம்ம ஃபீட் பண்றோம்ல, அதனால பரவாயில்ல இத சாப்பிட்டுக்குவோம். வெயிட் போட்டா பரவாயில்ல. அப்ப ரொம்ப கண்ட்ரோல்டா ஆ. இருந்திருக்கீங்க அதுக்கு முன்னாடி இல்லையா? ஆமா.
ஒரு 1 இயர் போட்டோம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான். மெதுவா ஆரம்பிச்சுக்கலாம், என்ன ஆமா. அவசரம், முடிஞ்ச வரைக்கும் நல்லா சாப்பிட்டுக்கலாம். சரி, ஆமா. இப்போ இப்போ சீரியல் பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச கோலிவுட்ல முக்கியமா சீரியல்ஸ்ல யாரும் அதை ட்ரை பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த ஒன் டேல கின்னஸ் ஷூட் ஒன்று பண்ணீங்கல்ல, லைவ் ஷூட் ஒன்று மாதிரி, ஆமா. அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. அந்த ஐடியா வந்து திருமுருகன் சார் சொல்லும்போது நீங்க என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? அந்த ஷூட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அந்த இதுல நான் வந்து இல்ல. ஏன் அப்படின்னா, நானும் என்னோட பேரும் வந்து மலேசியா போன மாதிரி காட்டிட்டாங்க. அப்போ அதனால அதுல வந்து நடிக்க முடியல. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனா அந்த மாதிரி சார் வந்து சிங்கிள் ஷாட்ல வந்து நிறைய எடுத்திருக்காங்க. விளம்பர இடைவேளை இல்லாம எடுத்திருக்காங்க. இது வந்து லைவ், அவ்வளவுதான். இதே மாதிரி அவங்க எடுத்திருக்காங்க, விளம்பர இடைவேளை இல்லாம எடுத்திருக்காங்க. ஆனா லைவா எடுத்ததுல லைவா எடுத்ததுல அந்த இதுல நான் நடிச்சிருக்கேன் நிறைய. அது வந்து அதுல பாத்தீங்கன்னா மெயினா எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுல நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டயலாக் பேசி அதை கொண்டுட்டு போற மாதிரி இருக்கும். அப்ப வந்து அந்த பாண்டின்னு அத்த பையன் கேரக்டர் கோபி அடிக்க வரும்போது நான் அதுல புகுந்து மண்டையில அடிச்சு அப்பதான் அந்த பைத்தியமாகிற அந்த மாதிரிலாம் திருமுருகன் சார் வந்து என்னை நம்பி நிறைய இது அந்த மாதிரி விதமா இந்த பொண்ணு பண்ணிருப்பா அப்படின்ட்டு கொடுத்தது. அதெல்லாம் நான் பண்ணிருக்கேன். இந்த லைவ்ல வந்து அப்போ நான் இல்ல, நான் மலேசியா போன மாதிரி காட்டிட்டாங்க. ஓகே, அது மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? அது பண்ணிதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் அதை ட்ரை பண்ணலன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சீரியல்ஸ்ல. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல சீரியல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த அளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னா, ரொம்ப பழைய பீப்புள்ஸ் எல்லாம் பாக்குற மாதிரி தெரியல. நிறைய புதுமுகங்கள் வருது, புது முகங்கள் இருக்காங்க. முன்னாடி எடுத்த மாதிரி அந்த அளவுக்கு நேச்சுரலாலாம் தெரியல. எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ஹிந்தி மேக்கப் மாதிரி, ஹிந்தி சீரியல் போட்டுட்டு வீட்டுல இருக்கும்போது ரொம்ப கிராண்டா இது பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. இப்ப காலகட்டம் மேபி இப்படி பார்த்தாதான் மக்களுக்கு பிடிக்குதா இல்ல என்னன்னு தெரியல. யூடியூப் சேனல் அந்த மாதிரி இதுல எடுக்கிறது பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே இருக்குது. ஆனா சீரியல்ல வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹெவியா தான் ஆர்டிபிஷியலா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, திருமுருகன் சார் பாத்தீங்களா? அவரும் இதே ஊர் தானே? குழந்தைலாம் போய் எதுவும் காமிச்சீங்களா? அவன் பேபி பிறந்துட்டு அவங்க இன்னும் வந்து பாக்கல. நான் பிரெக்னன்டா இருக்கும்போது சார் வந்து பாத்தாங்க. பேபி பிறந்துட்டு இன்னும் பாக்கல, வருவாங்க. ஓகே, காட்டணும், இன்னும் குழந்தைய அவர்கிட்ட காட்டணும். அவர் கூட நடிச்ச சீன்ல ஏதாவது மெனக்கிட்டு பண்ண சீன் இருக்கா? ஏன்னா நீங்க தானே அவர் கோபியத்தனை கூப்பிட்டு இருப்பீங்க. அதாவது மெனக்கிட்டு பண்ண சீன்ஸ், இல்ல இந்த சீன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, இல்ல இதை நான் என்ஜாய் பண்ணி பண்ணேன், அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டு இருந்தப்போ கொடைக்கானல் போயிருந்தோம். அப்ப வந்து ஒரு சீன்ல நான் பணத்தை வந்து கண்ணாப்பின்னு தெரியாது, அதை கண்ணாப்பினா நான் வந்து தூக்கி வீசிருவேன். அப்ப வந்து எனக்கு இன்னொரு அத்தை பையனா பாண்டின்னு சொல்லி நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து எல்லாமே ரியலா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து ஒரு ஆக்டிங் தானே, ஆக்ட் தான் பண்ணணும்னு கிடையாது, அப்படியே நேச்சுரலாவே எல்லாம் பண்ணிட்டு கேமராமேன் எல்லாம் திட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு என்னை அடிக்கிற சீன்ல பட்டுன்னு என்னை அடிச்சு அப்படியே தள்ளி விட்டதுல சராய்ச்சிட்டு போய் அப்படியே நான் வந்து விழுந்தேன். அதுக்கு அந்த சைடு பாத்தீங்கன்னா பள்ளம் ஒரு 2 பேர் இப்படி உட்காந்துருந்தாங்க சேஃப்டிக்கு. இருந்தாலும் அந்த அளவுக்கு போய் விழுந்துட்டு எந்திரிச்சு நானே தேமி அழுதுட்டேன். என்னடா இதுன்னு என்னென்னவோ தோணி அழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்படிலாம் மடி வாங்குறோமே அப்படி இப்படிலாம். கையெல்லாம் பாத்தீங்கன்னா வீங்கிருச்சு, கையில எல்லாம் இந்த பிளாஸ்டிக் ஒட்டி அந்த மாதிரிலாம் மோசமா. இந்த சீரியல்ல நாதஸ்வரத்துல ரொம்ப மோசமா இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு கேரக்டரா நடிச்சு அடி வாங்கி மிதி வாங்கி நடிச்சது வந்து நானாதான் இருப்பேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நடிச்சிருக்கேன், செஞ்சிருக்காங்க. நீங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு சண்டை போடலையா? அவர் கூட திட்டலையா? ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? இல்ல திருமுருகன் சார் எல்லாம் ஒண்ணும் சொல்லிக்கலையா? இல்ல, அப்புறம் சொன்னாங்க, ஏன்பா அதுக்கு இந்த மாதிரி பண்ணுவீங்களா அந்த மாதிரி பண்ணுவீங்களா? என்ன அவங்களுக்கு என்ன, ஓகே ஷார்ட் நல்லா வந்துருச்சு, ஒரு ஹாப்பியா இருந்திருக்கும். பட் எதுக்கு இப்படி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொன்னாங்க. ஆனா வலியும் வேதனையும் இருந்தது எனக்கு தான். கஷ்டம் அனுபவிச்சது எனக்கு தான், அடி வாங்கினது நானுங்கிற மாதிரி இருக்கு. உங்க சிஸ்டர் ஐஸ்வர்யா இல்லையா? இப்ப அவங்களை பத்தி ஒரு சில கொஸ்டின்ஸ். ஏன்னா இப்ப அவங்க மலையாளத்துல லீடா பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரி பத்தி என்ன பேசிப்பீங்க நீங்க 2 பேரும், அக்காவும் தங்கச்சியும்? என்ன சொல்லுவீங்க? லைக் இது மலையாளத்துல இது நல்லா இருக்கு, இந்த இண்டஸ்ட்ரியில இந்த விஷயம் நல்லா இருக்கு, அந்த மாதிரில ஏதாவது பகிர்ந்துப்பாங்களா? ஆமா, எங்களுக்கு வந்து பேசிக்காவே கேரளானா ரொம்ப பிடிக்கும். அந்த கிளைமேட், அந்த லாங்குவேஜ் எல்லாமே பிடிக்கும். ஆனா எனக்கு மலையாளம்னா தெரியல. ஆனா என் சிஸ்டர் அவ்வளவு ஃப்ளூயண்டா பேசுவாங்க மலையாளம். போயிட்டு நல்லா கத்துக்கிட்டாங்க. அங்க ரொம்ப ஜாலியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு வாய் பேச முடியாத ஒரு கேரக்டர் தான் பண்ணாங்க. அப்ப நான் நினைச்சேன், எப்படி மலையாளம் எல்லாம் கத்துக்கிறது, அதெல்லாம் பேச தானே வரும், நீ வேற ஊமையா நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் பேசுற மாதிரி காட்டிட்டாங்க. ஆனா அவ்வளவு சூப்பரா, அவ்வளவு அழகா மலையாளம். 3 வருஷம் உங்க தங்கச்சி அப்சர்வ் பண்ணிருந்திருக்காங்க மலையாளத்தை. ஓகே, நல்லா பேசி மலையாளி மாதிரியே ஆயிட்டா.
ஆமா என்ன என்ன சேஞ்சஸ் நீங்க டிஃபரன்ஸ் பாக்குறீங்க அந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு? அவங்க சொல்லுவாங்கல்ல ஆமா இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில எப்படி இருக்காங்க, மலையாளத்துல எப்படி எல்லாம் ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு. ஆமா என்ன அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிப்பீங்க? மலையாளம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே என்ன சொல்றது? நம்ம தமிழ்ல வந்து அந்த அளவுக்கு வாய்ப்பு சும்மா சும்மா நமக்கு நெறைய இது கேம் ஷோ அது இது எல்லாமே கிடைக்கும். இங்க கிடைக்கிற பேமெண்ட் விட மலையாளத்துல வந்து பேமெண்ட்லாம் கொஞ்சம் கம்மியா தான் குடுப்பாங்க. நமக்கு வந்து தமிழ்ல பண்ற அளவுக்கு மலையாளத்துல வந்து மலையாளம் ஓகே தான். ஆனா அந்த அளவுக்கு வந்து சம்பாதிக்கிறதோ அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு பண்ண பண்ண முடியாது. முடியாது. ஓகே. நல்ல விஷயம்னா? சாப்பாடு வந்து அது என் தங்கச்சிக்குலாம் அத அடாப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அங்க உள்ள ரைஸு, அ மட்டரிசி. அ அரிசி, அங்க உள்ள அந்த எல்லாத்துலயும் தேங்காய் அரைச்சு ஊத்தியிருப்பாங்க. ஊத்திருவாங்க. அவளுக்கு ஆமா. தேங்காய் அரைச்சு ஊத்தி அந்த மாதிரிலாம் பிடிக்காது. அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நல்லதும் இருந்தது. இந்த மாதிரி விஷயங்களும் இருந்தது. அடாப்ட் ஆயிட்டா ஆனா அதுக்கேத்த மாதிரி. தமிழ்ல சில சீரியல்ஸ் பண்ணியிருந்தாலும் கூட தமிழ் இண்டஸ்ட்ரி அவங்கள ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணல. அவங்க திறமைய யுட்டிலைஸ் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? அப்படியும் சொல்லலாம். அ ஆனா வந்து இப்ப மலையாளத்துல பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தமிழ்லயும் வந்து வாய்ப்புகள்லாம் வருது. ஆனா அவங்க அங்க பிஸியா இருக்காங்க. சில சமயம் வந்து அவங்க மலையாளம் எடுக்கிற அந்த டயத்திலேயே இங்கேயும் ஷூட்டுக்கு வந்து சொல்றாங்க. அ இந்த 15 இங்க, அடுத்த 15 அங்கன்னா பரவால்ல. அந்த சேம் மாதிரி 15 டேட் வரும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஆ இது இப்ப இந்த சீரியலும் முடிய போகுது. மலையாளத்துல பண்ணிட்டு இருக்கிறது முடிய போகுது. மேபி அடுத்து தமிழ்ல நல்ல வாய்ப்பு கிடைச்சு, நல்ல வாய்ப்பு குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா தமிழ்ல பண்ணுவா. ஓகே. நீங்க அடுத்து எவ்வளவு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ரீ என்ட்ரி குடுக்கலான்னு இருக்கீங்க? நான் நான் வந்து என் மைண்ட்ல வந்து கண்டிப்பா நம்ம நடிப்போம். எங்க போறோம் அப்படின்னு தான் இருக்குது. ஆனா ஓகே. நான் இன்னும் இப்போதான், அப்போதான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணல. மேபி அதுக்கு எப்ப வேணா நேரம் காலம் இருக்கலாமோ! அமையும்போது ஆ அப்படின்றீங்களா? எப்ப ஓகே. வேணா இருக்கலாம் அப்படின்னு இருக்கு. இப்ப நான் பேபி வேற பார்த்துட்டு இருக்கேனா, அதனால இப்போ அதுல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. கரியர் ஃபோக்கஸ் பண்ண வைஸ் ஃபோக்கஸ் முடியாது. பண்ண முடியாது. ஒருவேளை நாதஸ்வரம் 2 அந்த மாரிலாம் எடுத்தாங்க அப்படின்னா, சான்சஸ் ஆர் தேர். அது நாளைக்கே எடுத்தாலும் நான் கண்டிப்பா கமிட் ஏன்னா, ஓகே. என்னால மகா கேரக்டர்லாம் வேற யாருக்கெல்லாம் என்னால விட்டுக் குடுக்க முடியாது. நான் தான் பண்ணுவேன் மகா கேரக்டர்லாம். அதனால எப்படி நான் அத பத்தி இன்னும் எதுவும் யோசிக்கல. யோசிக்கல. ஓகே. உங்க வாய் முகூர்த்தம் நாளைக்கே அத எடுத்துட்டு போறாங்க. நீங்க மகா கேரக்டர் நான் யாருக்கும் விட்டுக் குடுக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னதுனால இந்த கொஸ்டின் நான் கேட்கிறேன். ம். ஒருவேளை இப்ப நீங்க பண்ண அதே சீரியல்ல யூ வில் ம். கெட் டூ சேஞ்ச் நீங்க ஸ்வாப் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு கேரக்டர. உங்க கூட இருந்த சிஸ்டர்ஸ்லயே அப்படின்னா, ம். யாரோட கேரக்டர் நீங்க மாத்திப்பீங்க? ஏன்? இல்ல நான் அதான் மாத்திக்கவே மாட்டேன். எனக்கு மகா தான் வேணும் ஆமா. அப்படின்ட்டு. ஸ்டார்ட்டிங்லயே எனக்கு மொத திருமுருகன் சாருக்கு நீ கோபியோட அத்தை பொண்ணுன்றப்போ எனக்கு வாவ்ன்னு தோணுனது தான் எனக்கு இன்ன வரைக்கும். எனக்கு வேற எந்த கேரக்டருமே எனக்கு மாத்திக்கலாம் மாட்டேன். ஓகே. எனக்கு இதே மகா கேரக்டர் தான். உங்கள மக்கள் என்ன மாரி ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும்னா, என்னைய வந்து கீதாஞ்சலிங்கிற எங்க பெரியம்மால இருந்து எல்லாருமே என்னைய அஞ்சலின்னு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் மறந்துட்டாங்க. மகா மகா. நல்லா இருக்கியாப்பா? மகா மகான்னா இந்த சொந்தக்காரங்களே என்னைய அப்படிதான் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. அந்த அளவுக்கு நான் எல்லார் மனசுலயும் மகாவாவே பதிஞ்சுட்டேன். ம். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே நம்ம அந்த அளவுக்கு நம்ம பண்ணி நடிச்சிருக்கோம். அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு உங்க மனசுல போய் ரீச் பதிஞ்சிருக்கு. ஆயிருக்கு. நம்ம என்னதான் அதுல வந்து கோவப்படுற பொண்ணாவோ நடிச்சா கூட, அது உங்க ஆக்டிங்கா தான் பார்த்து ரசிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வெறுப்பெல்லாம் யாருமே காட்டுனது இல்ல. காட்டல. நீங்க நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே. இன்ன வரைக்கும் நான் யூடியூப் சேனல்ல வந்து நாதஸ்வரம் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் போட்டு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு தான் எனக்கு நெறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. ம். மறுபடியும் நீங்க வாங்க. நான் இன்ன வரைக்கும் இந்த எபிசோட் பார்க்குறேன். இத்தனாவது எபிசோட் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்காக பார்ப்பேன். உங்க ஆக்டிங் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, இன்ன வரைக்கும் எனக்கு Instagram எல்லாத்துலயும் மெசேஜ் பண்ணுவாங்க. ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஏன்னா இது இது ஏன் இந்த விஷயம் நான் கேட்டேன் அப்படின்னா, இப்போ அந்த ஒரு கேரக்டர் பார்க்கும்போது, நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணுன்னு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒருத்தவங்க பேசுறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அங்கீகாரம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வீட்ல ஒரு ஆளாவே, அவங்க டெய்லி ரொட்டீன்ல ஒரு ஆளாவே அவங்கள நினைக்கிறதுங்கிறது தானே ஒரு நல்ல ஒரு ஃபீல் குடுக்கும் இல்லையா? ஆமா. அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அத கேட்கும்போது? அது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த உலகத்திலேயே வந்து எல்லாருமே எனக்கு சொந்தக்காரவங்க தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே. இப்ப நான் எங்கேயோ போறேன், திடீர்னு இப்ப கார்ல போறோம், ஏதோ ஒரு பஞ்சர் ஆயிட்டுனா கூட, ஏதோ ஒரு வீட்ல போய் நமக்கு ஏதாவது தட்டி நம்ம சொந்தக்காரங்க மாதிரி போய் அந்த வீட்ல நம்ம இருந்துரலாம். எல்லா இடமுமே எனக்கு ரொம்ப சேஃப்டியா எனக்கு அப்ப நான் யோசிச்சேன். எல்லாருமே நம்மள வந்து சொல்றாங்கல்ல, மகா மகான்னு சொல்றாங்க. எல்லாருமே நம்மள பிடிக்குது. அ நம்ம இந்த உலகத்துல தனிச்சு அந்த இல்ல. மாதிரிலாம் இல்ல. எல்லாருமே நமக்கு சொந்தக்காரங்க தான். எல்லாருமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒருவேளை இப்போ இந்த ஃபீல்ட்ல இல்ல, இந்த கரியர் உங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது, எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் தென் இப்போ நீங்க சினிமாவிலே இல்லன்னா, ம். வேற என்ன கரியர்ல இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? சினிமாவே இல்லன்னா, எனக்கு வந்து ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும்னு ஆசை. என்னங்க நான் ஏதோ வேற ஏதாவது சொல்லுவீங்க நான் பரதநாட்டிய டீச்சர் ஆவேன். இல்ல நான் அந்த மாதிரி காமர்ஸ் முடிச்சிருப்பேன். அப்படிதான் சொல்லுவீங்கன்னு நினைச்சா ஏர் ஹோஸ்டஸ் போயிட்டீங்க. பரவால்ல. ஆமா. ஆக்சுவலி கனவுகள் எல்லாமே பெருசா தான் காணணும். பட் அந்த வகையில நீங்க நிறைய நல்ல கனவுலாம் காண்கிறீங்க இல்லையா? ஆமா. என்னோட சிஸ்டர்ஸ் நாங்க 3 பேருமே வந்து சின்ன வயசுல யாராவது கேட்டா, நாங்க ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும்னு ஆசைப்படுறோம் 3 அப்படின்னு தான் பேருமேவா? சொல்லுவோம். 3 பேருமே அந்த மாதிரி ஆசைப்படுவோம். ஓகே. மேபி நான் அதுவா கூட ஆயிருக்கலாம் இதுல ஆயிருந்திருக்கலாம். வரலன்னா. நீங்க ஏர் ஹோஸ்டஸ் இல்ல, நீங்க ஆக்டர் தான்.
நீங்க அங்க பறக்கல, இறங்கியாச்சு. இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, டெஃபினட்டா we all be have problems like ups and downs இருக்கும். அது when it comes to மீடியா நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண முடியாது யாரையும் நம்பி. பட் who do you run to? ஏதாவது பிரச்சனை வரும்போது ஃபேமிலியில யார்கிட்ட போய் ஓப்பனா சொல்லுவீங்க? லைக் எல்லார்கிட்டயும் உட்காந்து ஷேர் பண்ணிடுவீங்களா, இல்ல பர்சனலா தங்கச்சிங்க 2 பேர்கிட்ட இல்ல அம்மா கிட்ட அந்த மாதிரி ஏதாவது? இல்ல நான் 3 பேர்கிட்டயுமே ஷேர் பண்ணுவேன். எனக்கு 3 பேருமே வந்து ஒரே மாதிரி தான். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லாம அப்படிலாம் கிடையாது. உங்களை பத்தின எல்லா சீக்ரெட்டும் 3 பேருக்குமே தெரியும். தெரியும். 3 பேர்கிட்டயுமே நான் ஒவ்வொரு கருத்து வாங்குவேன். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 3 பேரும் ஒரே இடத்துல இல்லன்னா கூட எனக்கு 3 பேரும் என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியணும். அந்த மாதிரி நான் ஷேர் பண்ணிப்பேன் 3 பேர்கிட்டயுமே. துபாயில இருக்கும்போது நிறைய சாமி எல்லாம் கும்பிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அதுலயும் உங்களுக்கு சாமி பக்தி நிறைய இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு. பட் அதையும் தாண்டி உங்க ஊர்ல நீங்க முளைப்பாறை எல்லாம் எடுத்தீங்க அப்படின்ற ஒரு கதையெல்லாம் சொல்லிச்சு. இஷ்ட தெய்வம் என்ன உங்களுக்கு? எனக்கு வந்து காரைக்குடியில ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மன் அதுதான் என்னோட ஃபேவரட் கடவுள். குலதெய்வமா இல்ல இந்த ஊர்ல இருக்க குலதெய்வம் வந்து எங்களுக்கு வராகி அம்மன், அம்மா வீட்டு சைடு குலதெய்வம். இங்க காரைக்குடியில வந்து எனக்கு முத்துமாரியம்மன் தான் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். அவங்க வந்து சின்ன வயசுல அந்த பொண்ணு வந்து அந்த முத்துமாரியம்மன்றவங்க வந்து ஒரு 5 வயசு 6 வயசு பொண்ணா வந்து காரைக்குடிக்கு வந்தாங்க. அப்போ அவங்க உடம்பெல்லாம் அம்மா போட்டு வந்தாங்க. அப்ப யாரும் அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது அடைக்கலம் கொடுக்கல. அப்போ வந்து அது அந்த மாதிரி அது ஒரு கதை இருக்கு. அப்ப வந்து அவங்க சொல்லிட்டு வந்து இறந்து போனாங்க. நான் இந்த மாதிரி இதுவானேன்னா எனக்கு சமாதி கட்டி கோயில் மாதிரி வச்சு கும்பிடுங்க, நான் எல்லாருக்கும் இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்லுவாங்க. அப்ப குட்டியுன்னு அந்த மாதிரி அப்ப இருந்தது வந்து இப்ப பெரிய கோயிலா வருஷம் வருஷம் லட்சக்கணக்கா 3 லட்சம் 4 லட்சம்னு அவ்வளோ பால் குடம், அக்னி சட்டி, வேது அது இதுன்னு என்னென்னவோ அத்தனை மக்கள் வந்து சாமியை கும்பிடுவாங்க. அதே மாதிரி அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க தான் அந்த சாமி. அவங்களுக்கு இந்த தக்காளினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு என்னோட ஃபேவரட் சாமி அவங்க. எங்க அம்மாலாம் வந்து சின்ன வயசுல அம்மான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நான் நினைப்பேன் அம்மா உங்களுக்கு அம்மானா எனக்கு அம்மாச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியை நான் வந்து எப்பயுமே என்னோட அம்மாச்சின்னு தான் நான் நினைப்பேன். எங்க அம்மாவுக்கு அம்மாலாம் இல்லை, அவங்க சின்ன வயசுல இருக்கும்போதே இறந்துட்டாங்க எங்க அம்மோட அம்மா. அப்போ நான் வந்து இவங்க தான் என்னோட அம்மாச்சின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே அம்மாச்சின்னு தான் வேண்டுவேன். ஏதாவதுனாலும் அம்மாச்சி நீ இருக்கியா அப்படி அந்த மாதிரி தான் நான். ஸோ அந்த சாமி தான் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரசிகையா இருந்தவங்க உங்களுக்கு ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் ஆகி அவங்க அத்தையா மாறினாங்கன்னு ஒரு கதை ஒண்ணு இருந்தது. என்ன கதை நீங்களே சொல்லுங்களேன். அது என்ன கதைன்னா, இதே முத்துமாரியம்மன் கோயில்ல தான் நான் ஒரு நாள் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்ப வந்து அவங்க வந்து என்னோட ஃபேன். ஐயோ மகா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து அவ்வளோ அவங்க நல்ல கடல் பக்தி உள்ளவங்க. அவங்க நல்லா வேண்டிட்டு நீ இன்னும் சூப்பரா பெரிய ஆளாவாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விபூதி குங்குமம்லாம் வச்சு விட்டு நீ பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசினாங்க. சரி ஓகே, ஐயோ நமக்கு இவ்வளவு பெரிய ஃபேன் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்க போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருகி உருகின்னு இருப்பாங்களா அந்த மாதிரி பேசினாங்க. ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு நாள் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. என்னடா அது அவங்க தானே இவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஷாக்கு எனக்கும் ஷாக்கு. அப்பதான் தெரிஞ்சது அவங்க வந்து எங்க வீட்டு ஆப்போசிட்ல இருந்தாங்களா அவங்களோட சொந்தக்காரங்க தான் அவங்க. பரமக்குடியில இருந்து அப்பப்ப வருவாங்க போவாங்க போல. அப்ப என்னை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, நான் வந்து அவங்க அத்தைன்னு தான் கூப்பிடுவேன், அவங்க என்னை மருமகன் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து க்ளோஸ் ஆயிட்டோம். அவங்க ஊர்ல இருந்து எனக்கு பிடிச்ச மீன் எல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்கறது மட்டும் இல்ல, எங்க வீட்டுல வந்து இருந்து நான் எப்படி குழம்பு வச்சு தரேன்னு பாடுறா, காரத்தை இப்படி தூக்கி போடணும்டா, புளியை எப்படி கரைச்சி ஊத்தணும்டான்னு அந்த அளவுக்கு சமைச்சு கொடுத்து இருக்கிற அளவுக்கு ரொம்ப அத்தைன்னு நான் கூப்பிடுவேன், அவங்க மருமகன் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டோம். ஓகே, ஒரு உறவு மாதிரி. நீங்க சொன்னீங்கல்ல ஸ்டார்டிங்ல எனக்கு ஊர் பூரா சொந்தம் இருக்குன்ற மாதிரி. பரவாயில்ல, ஆக்சுவலி ரொம்ப ரேர் இதெல்லாம். ரொம்ப ஹெல்தியான மக்கள் இல்லையா? ஆமா, எனக்கு வந்து காரைக்குடிலேயே ஷூட் நடந்தனால எனக்கு வந்து மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து வருவாங்க, மதுரை, சென்னை அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்து தங்கி நடிச்சுட்டு போகணும். இன்னைக்கு நடிச்சுட்டு போவாங்க, நாளைக்கே வந்து எங்க டப்பிங்ல கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கு வர முடியுமா, ஒரு ஷார்ட் மிஸ் ஆயிடுச்சு வர முடியுமா, மறுபடியும் அங்க இருந்து வரணும். எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்ல. ஷூட் போனேன்னா வீட்டுக்கு வந்தேன்னா அக்கடான்னு இருப்பேன். ஏதாவது உடனே நாளைக்கே ஒரு ஷூட் மிஸ் ஆச்சுன்னா வீட்டுல இருந்தே நான் போயிடுவேன். எல்லாருமே ஷெட்யூல் முடிச்சுட்டு போவாங்க, நான் அப்படி போறதெல்லாம் கிடையாது. எனக்கு காரைக்குடி தான், நான் வீட்லயே தான் இருப்பேன். எனக்கு அது வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்தது. சொந்த ஊர்லயே வேலை இல்லையா? ஜாலியா கனவு தானே. ஆமா. ஹாய் 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 பிரணவ், எப்படி இருக்கீங்க? பேசுறது தெரியுதா? ஹாய் சொல்லுங்க. இவங்கதான் பிரணவ் ரிதன். அங்க அந்த டாக்டர் இட்ஸ் அ பாய்ன்னு சொன்னது காரைக்குடியில இட்ஸ் அ பாய்ன்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் கையில கொடுத்தாங்க. சிரிக்கிறான். சொல்லு பேபி. புரியுதா? நீங்க தானே அது? நீங்க தான் அந்த பாயா? ஆமா, அவன் தான் இவன்.
டேய் எப்படி இருக்கு மதர்ஹுட் உங்களுக்கு? லைக் என்னென்ன டு டூ லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க அம்மாக்கு? நான் ஒரு அம்மாவை இந்த விஷயங்கள் எல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கா? இப்போதைக்கு வந்து இவனை நான் நல்லபடியா பார்த்து வளர்க்கணும். வளர்க்கணும். அது மட்டும்தான். ரொம்ப பெரிய இதெல்லாம் நான் Plans எல்லாம் எதுவும் எதுவும் இல்ல. நான் யோசிக்கல. இன்னும் அந்த பிளான்லாம் நான் எதுவும் பண்ணல. மேபி போக போக அதெல்லாம் நான் ரொம்ப யோசிச்சேனாதான் அப்போ அந்த போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் ரொம்ப ஜாஸ்தி ஜாஸ்தி, ஆயிடும். ஆமா, அது வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம். அந்த போர்ஷனே இப்போதைக்கு வேண்டாம். டெய்லி என்னென்ன போதோ அப்படியே போட்டும். ஓகே. ஆமா. நீங்க வளர்ந்து பாருங்க இந்த இன்டர்வியூ எல்லாம். சரியா? உங்க அம்மா பெரிய ஆக்ட்ரஸ் தெரியுமா? தெரியுமா? சிரிக்கிறான். ஹாய் சொல்லு. யார் மாதிரி இருக்கான்? 2 பேரும் மரியும் தெரியுது. 2 Okay. பேரும் அதே மாதிரி. மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.